வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திருமணம் அப்படிங்கிறது கோவிலில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை மண்டபத்தில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, யார் கோவிலில் பண்ணால் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மண்டபத்தில் திருமணம் செய்கிறவங்க எல்லாருமே கல்யாண மண்டபம் வாஸ்துப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது எல்லாமே ரொம்ப கம்மிங்க. இது என்னங்க, ஒரு நாள் கூத்துக்கு போய் வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்துட்ருக்கவாங்க முடியும் அப்படி தானேங்க கேட்குறீங்க? அப்படி இல்லைங்க. திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவாங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி திருமணம் நடக்கிற இடம் ரொம்ப புனிதமாக இருக்கணுங்க. ஏன்னா அது ஒரு புனிதமான நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மங்களகரமான நாள். தம்பதிகள் 2 பேருக்கும் நடுவில் பொறுப்புகளை ஏற்கின்ற நாள், இருவருக்கும் நடுவில் ஒரு புரிதலை கொடுக்குற நாளாக இருக்கனால அந்த நாள் ஒரு முழுமையான திருமண நாளாக இருக்கணுங்க. அதுக்கு ஒரு புனிதமான இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண நாள் கண்டிப்பாக ஒரு முழுமையான திருமண நாளாக இருக்குங்க. சில முன்னோர்கள் இன்னுமே நம்ம வீட்டில் மண்டபம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அந்த மண்டபம் ராசியான மண்டபமா அப்படின்னு சொல்லி கேட்குற முன்னோர்களும் இன்னுமே இருக்காங்கங்க. பொதுவாக ஆகம விதிப்படி தாங்க எல்லா கோவிலுமே கட்டியிருப்பாங்க. அப்படி ஆகம விதிப்படி இருக்க கோவிலில் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம பார்க்கலாங்க. அந்த பாசிட்டிவிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் தீபங்கள் எரியிற இடமாகவும், நிறைய பூஜைகள் பண்ணுற இடமாகவும், பிரார்த்தனைகள் நிறையா இருக்கிற இடமாகவும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடந்த இடமாகவும் இந்த கோவில் இருக்கனால அந்த கோவிலில் நம்ம திருமணம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கோவிலில் திருமணம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் சீக்கிரம் வெளியில் வர முடியுங்க. குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கோவிலில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அவங்களோட திருமண வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மூலியமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ராகு இருக்கவங்க கோவிலில் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு இடையே ஒரு நல்ல ஒற்றுமையை நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கேது இருக்கவங்க கோவிலில் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் நிறையா பேரோட திருமணம் தடைப்பட்டு நிற்குங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட இஷ்ட தெய்வ கோவிலில் திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடக்குங்க. அப்படி திருமணம் பண்ணுற கோவில் சிவன் கோயிலாக இருக்கணுமா, முருகன் கோயிலாக இருக்கணுமா, அம்மன் கோவிலாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எந்த கோயிலாக வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த கோவிலில் திருமணம் நடந்திருக்கா அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அப்படி திருமணம் நடந்த கோயிலில் நம்ம போய் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.